வசூல் ரீதியாக யார் நம்பர் 1 இடத்தை பிடிக்க போகுது? முதல் நாள் வசூல்ல யார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்? பேப்பரோட தான் வந்திருக்கேன். நாங்கள் எடுத்த படம் வந்து 150 தாண்டிடுச்சு, 60 தாண்டின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த நடிகரை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக, அதாவது மார்க்கெட் உள்ள அந்த நடிகர் மறுபடியும் அதே தயாரிப்பு நிறுவனத்துக்கு தேதி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா தயாரிப்பாளரும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லட்டும், படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லட்டும். இது ரெண்டையும் விட்டுட்டு கலெக்ஷனை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயமும் இதில் சொல்கிறேன் கேளுங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது வந்து பொதுமக்கள் சொல்லட்டும், படம் பார்த்துட்டு ஒரு ரசிகர் சொல்லட்டும். ஆனால் அதுக்கு மேலே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நல்லா இருக்கிற படத்தை கூட வந்து ட்ரால் பண்ணி பெரிய லெவலில் ஓட விடாமல் பண்ணிடுறாங்க. ஸோ கூலிக்கு இப்போ அப்படி தான் நடக்குது. சரியான கதைக்களம் அமைந்திருந்தால் அந்த 1000 கோடி சாத்தியமா? இரண்டாவதாக இதை தெரியப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கா? தமிழ் படம், அந்த படம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட்ல எடுத்தால் ஓடவே ஓடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற செலவுகள் இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 400-450 கோடி ரூபாய் செலவழிக்கிறாங்க தமிழ் படத்துக்கு. ஸோ அந்த 400-450 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இன்னைக்கு உச்சபட்சத்தில் இருக்கிற நடிகர் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் இவங்களெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், சிவகார்த்திகேயன் இவங்களாம் வச்சுக்கலாம். இவங்க எப்படின்னா, இவங்களுக்கு நீங்கள் என்ன கதை பண்ணுறீங்கன்னா, அமீர் கான் எல்லாம் கூட்டிட்டு வந்து சரியா பயன்படுத்தலையா? ஏன்னா வரக்கூடிய டிவைடர் ஒப்பீனியன் வந்து பெரும்பாலும் எதற்காக இந்த படத்தில் அமீர் கான், நீங்க பாலிவுட்ல இருந்து ஒரு நடிகர் இந்த படத்துல வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காண்டி ஒரு கதை அமைப்பு, ஒரு காட்சி அமைப்பை நீங்க உருவாக்குறீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உபேந்திராவை பொறுத்த வரைக்கும் அவருக்காண்டி ஒரு காட்சியை வந்து இங்க திணிச்சு வந்து நீங்க வலுக்கட்டாயமா நகத்தை பாக்குறீங்க. இந்த பேன் இண்டியா படம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்ததுல இருந்தே பாருங்களேன் எல்லா பக்கமும் சிக்கல். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மெஸ்கர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். கூலி திரைப்படம் நேற்று வெளியாயிருச்சு. கூலி மாதிரியே ஒரு பெரிய ஹைப்போடு தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் 2023 வந்துச்சு. ஸோ யாரும் மறக்க மாட்டாங்க, அக்டோபர் 19 நினைக்கிறேன், லியோ. ஸோ லியோ திரைப்படத்திற்கு பிறகு தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஹைப்பான ஒரு படமாக கூலி வெளியாச்சு. காம்படிஷனே இங்கே யாருக்குடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கம்பேரிசன் ஃபைட் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும் பொழுது வசூல் ரீதியாக யார் நம்பர் 1 இடத்தை பிடிக்க போகுது, முதல் நாள் வசூலில் யார் பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கு அப்படிங்கிறதுக்கான சண்டைகள் நேற்றுலேருந்தே தொடங்கியிருந்துச்சு. ஸோ இப்போ ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ போட்டாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணுவாரா எங்கால் வந்து அப்படின்னு அவங்க போட்டுட்ருக்காங்க. மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சன் பிக்சர்ஸோடைய ட்வீட்டு சண்டையை உண்டு பண்ணியிருக்கே, பார்த்தீங்களா? பார்த்தேன், நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பரோட தான் வந்திருக்கேன் பாருங்க. 151 கோடி அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கூலியோட ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் கலெக்ஷன். இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது வந்து லியோவோட கலெக்ஷன் 148 கோடி ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைட் கலெக்ஷன். அதாவது வந்து இது தேவையா அப்படின்னா என்ன கேட்டால் தேவையில்லை. தேவையில்லாத பிரச்சனையும் தேவையில்லாத சர்ச்சையும் தான் உண்டு பண்ணுது. ஒரு 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 கலெக்ஷன், ஒரு படத்தினுடைய கலெக்ஷன், அது வந்து அந்த தயாரிப்பாளருக்கும் அந்த விநியோகஸ்தருக்கும் மட்டும் தெரிஞ்சால் போதும். மற்ற யாருக்குமே அந்த கலெக்ஷன் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இந்த கலெக்ஷனை இப்போ வெளியில் சொல்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த நடிகன் ஓடாத படத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது நாளே பார்த்தீங்கன்னா ஆளுயர மாலை கொண்டு போய் போட்டு அடடா சூப்பர் அப்படின்னு சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. ஒரு நாள் ஒரு ஷோ ஓடாத சில படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 100 கோடியை தாண்டிடுச்சு, 80 கோடியை தாண்டிடுச்சு, 130 கோடியை தாண்டிடுச்சுலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாம் உண்மையான கலெக்ஷன் ரிப்போர்ட்டா அப்படின்னா அதனுடைய, அதாவது வந்து அத்தன்டிகேஷன், அதாவது அது சரியா அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. முதல் நாள் கலெக்ஷன் 151 கோடி ரூபான்னு சன் பிக்சர்ஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த போட்டி போயிட்டுருக்கு. என்ன போட்டி போயிட்டுருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி லியோ அந்த கலெக்ஷனை வந்து கூலி மிஞ்சுமா அப்படிங்கிறது வந்து கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கேள்வி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டே வேர்ல்டு வைடு கலெக்ஷன் வந்து 148 கோடி ரூபா லியோ பண்ணியிருக்குன்னும் போது 151 கோடி ரூபா பண்ணியிருக்குன்னு வந்து சன் பிக்சர்ஸே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காண்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, லியோவை நாங்கள் தாண்டிட்டோம், ரேஸில் லியோவை நாங்கள் தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையான தகவலா அப்படின்னா கம்பெனியை நிறுவனமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அதை மறுத்து பேச முடியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா,
முதல் நாள் கலெக்ஷன் என்பது உலகம் பூரா இருக்கிற கலெக்ஷன்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வந்து நம்ம கொண்டு வர முடியுது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட பாருங்களேன், அதாவது ஒரு 180 ரூபா 200 விற்க வேண்டிய டிக்கெட்டு பல இடங்களில் 500 ரூபாய்க்கு தியேட்டர்லேயே விற்றுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 1500, 2000, 3000, 4000 என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. சினிமா டிக்கெட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்லாம் அப்படி தான் விற்றுருக்காங்க. கூலிக்கு மட்டும் இல்லை, பல படங்கள் விஜய் படம், அஜித் படம் இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி தான் வியாபாரங்கள் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வேர்ல்டு வைடு ஒரே நாளில், அதாவது நேற்றுக்கு 12:30 1 மணிக்கு தான் வந்து ஷோ முடிஞ்சிருக்கும், நைட் ஷோ. ஸோ அந்த அதிகாலையிலே இது வருமா அந்த மொத்த கலெக்ஷனுடைய ஒரிஜினல் ரிப்போர்ட் அப்படின்னா கஷ்டம்தான். இதுதான் உண்மையான நிலவரம். பல நேரங்களில் தயாரிப்பாளர்கள் இப்படி வந்து கலெக்ஷன் இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்கள் எடுத்த படம் வந்து 150 தாண்டிடுச்சு 60 தாண்டின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் என்ன, அந்த நடிகரை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக, அந்த நடிகரை திருப்திப்படுத்துவதற்காக, அந்த நடிகர், அதாவது மார்க்கெட் உள்ள அந்த நடிகர் மறுபடியும் அதே தயாரிப்பு நிறுவனத்துக்கு தேதி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா தயாரிப்பாளரும் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்னும் போது அதுக்கு ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னா நிச்சயமாக ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. நான் எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நடிகர் யாராக வேணா இருக்கட்டுமே, அந்த நடிகர் உச்சபட்சத்தில் இருக்கிற ஒரு பாப்புலராக மார்க்கெட்டில் டிமாண்டில் இருக்கிற ஒரு நடிகர் 200, 250 இல்லைன்னா 200 கோடி எது வேணால் இருக்கட்டும், அது வந்து சம்பளமாக வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் நடித்து கொடுக்குறாங்க. நடித்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த படத்தில் உள்ள ப்ரொமோஷன்ஸில் கலந்துக்கிறாங்களா அப்படின்னா பல நேரங்களில் பல நடிகர்கள் கலந்துக்கிறதில்ல, ஒதுங்கிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோனுடைய ஃபஸ்ட்டு டேவுடைய கலெக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. நம்ம படம் இதை தாண்டிடுச்சா அப்படின்னா பல நேரங்களில் உண்மை என்ன அப்படின்னா பல படங்கள் வந்து தாண்டலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை வந்து இது தேவையில்லாத வேலை. நடிகர்கள் அடுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வீரதீர சூரன் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த படத்தினுடைய ஷோ அது வந்து ஃபஸ்ட்டு கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விக்ரமுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெரிய மாலையெல்லாம் போட்டு கொண்டாடினாங்க, சக்ஸஸ் மீட்டுன்னாங்க. உண்மையாக அந்த படம் சக்ஸஸ் மீட்டில் கொண்டாட வேண்டிய படமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். அந்த படம் வந்து போட்ட காசே எடுத்து கொடுக்காத படம். அந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட் நடத்தும் போது அந்த நடிகர் என்ன நினைப்பார்னா, அதாவது வந்து நமக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு போல, முதல் நாளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்லாம் வந்து குழுவாக வந்து நமக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பார். ஸோ அடுத்த படத்துக்கு சம்பளத்தை உயர்த்துவார். இதுதான் சம்பளம் உயர்ந்துக்கிட்டே போகுது. அதாவது வந்து 150, 200, 300 சம்பளம் உயர்ந்துகிட்டே போகிறதுக்கு இது ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆடியன்ஸ், அதாவது டிக்கெட் கொடுத்து 150 ரூபாய்க்கு படம் பார்க்குற ஒரு ரசிகனுக்கு இந்த கலெக்ஷன் தேவையா அப்படின்னா நிச்சயமாக தேவையில்லை. ஏன் அப்படின்னா அந்த ஒரு ரசிகன் அவன் வந்து படம் பார்க்குறான், அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, தயாரிப்பு நிறுவனம் ஒரு படத்தை தயாரித்து வெளியிடுறாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லட்டும், படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லட்டும். இது ரெண்டையும் விட்டுட்டு கலெக்ஷனை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயமும் இதில் சொல்கிறேன் கேளுங்க. பொதுமக்கள், அதாவது வந்து ஒரு டோட்டலாக இருக்கிற சொசைட்டியில் பொதுமக்கள் யாரும், அதாவது வந்து லியோ என்ன கலெக்ட் பண்ணிடுச்சு, கூலி என்ன கலெக்ட் பண்ணிடுச்சு, ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன், வேர்ல்டு வைட் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யாருமே வந்து கவனிக்கிறதும் இல்லை, அதை பார்க்குறதும் இல்லை, அந்த மாதிரி செய்திகளை கண்டுக்கிறதும் இல்லை. இது அந்தந்த ரசிகர்கள், அதாவது வந்து இப்போ ரஜினிக்கு ஒரு ரசிகர் இருக்காங்க கூட்டம் இருக்குன்னா, விஜய்க்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னா, அந்த ரசிகர்களுக்குள்ளே தான் மோதல். இப்போ அதாவது அஜித் படம் விஜய் படம் ஒன்றா வருதுன்னா அந்த ரசிகர்களுக்குள்ளே தான் இந்த மோதல் வருது தவிர மற்றபடி பொதுமக்கள் வந்து இதை கவனிக்கிறதே இல்லை. இது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. ரசிகர்களுக்குள்ள பெரிய தள்ளுமுள் நடக்குது. இப்போ இந்த கூலி ரிலீஸ் ஆன நேரத்தில் நிறைய காணொலிகளில் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். எப்படின்னா ரஜினி விமர்சனம் பண்ணி விஜய் ரசிகர்கள் பெரிய லெவலில் தாக்குதல் பண்ணுறாங்க இந்த கூலி படத்தை. அதாவது நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது வந்து பொதுமக்கள் சொல்லட்டும், படம் பார்த்துட்டு வர ரசிகர் சொல்லட்டும். ஆனால் அதுக்கு மேலே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தவறாக வந்து விசமிகள் பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து ஒரு நல்லா இருக்கிற படத்தை கூட வந்து ட்ரால் பண்ணி பெரிய லெவலில் ஓட விடாமல் பண்ணிடுறாங்க. ஸோ கூலிக்கு இப்போ அப்படி தான் நடக்குது. கூலியை பற்றின டிவைடட் ஒப்பீனியன். மொத்தமாக கூலி நல்ல படமே இல்லையா அப்படின்னா நம்ம கூட விமர்சனம் பேசியிருந்தோம். நிச்சயமாக வந்து ரஜினி ரசிகர்களுக்கான படம். நிச்சயமாக வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து கூலியை நிச்சயமாக வந்து கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரஜினியோடைய எல்லா விஷயங்களும் படத்தில் இருக்குது. லோகேஷ் சின்ன மைனஸஸ்லாம் இருக்குது. எந்த படமும் எல்லா இயக்குனரும் முழுசாக தரமாக
கொடுத்துட முடியாது. எந்த படைப்பாளியும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, அதாவது வந்து மறுபடியும் வந்து ஒரு விக்ரமை வந்து லோகேஷால் கொடுக்க முடியுமா அப்படின்னா கொடுக்க முடியாது. மறுபடியும் ஒரு ஆனந்தத்தை வந்து லிங்குசாமியால் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. மறுபடியும் ஒரு முதல் மரியாதை பாரதி ராஜாவால் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. மறுபடியும் ஒரு சிந்து பைரவியை பாலச்சந்திராவில் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. இந்த மாதிரி தான் இதுதான். அதாவது ஒரு உச்சத்துக்கு ஒரு படம் இருக்கும், அந்த படத்து மாதிரி இன்னொரு படம் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து சில தவறுகள் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். பெரிய லெவலில் ட்ரால் பண்ணி இந்த வியாபாரத்தை கெடுக்கிறாங்க. இது வந்து ஆரோக்கியமானது இல்லை, இது வந்து சரியான விஷயமும் கிடையாது. இந்த மாதிரியான வர ரிப்போர்ட்ஸ் அது வந்து உண்மையான ரிப்போர்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சார் இப்போ நான் கேட்டது வந்து லியோ திரைப்படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில் கிட்டத்தட்ட மோர் தென் 8,000 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டைம் லீவ்லாம் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணாங்க. 148.5. கூலி திரைப்படமும் ஒரு 4 நாள் தொடர்ச்சியான விடுமுறைகள் இருக்குது. ஆனால் ஏ சர்டிஃபிகேட் வாங்கினதுனால பல மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்களில் ஃபேமிலி ஆடியன்ஸாக போக மாட்டாங்க, ரிட்டன்ஷன் ஆடியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற நிறைய விஷயம். நார்த் இந்தியாவில் ஸ்க்ரீன்ஸ் நிறைய கிடைக்கல, ஏன்னா வார் வந்துருச்சு அப்படிங்கிற நிறைய சிக்கலுக்கு மத்தியில் இதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். இந்த கம்பேரிசன் வந்து ஒரு சண்டையை உண்டு பண்ணுற விதமாக இருக்கும்பொழுது ஏன் முதல் நாளே வெளியிடணும்? இப்போ முதல் நாள் லியோ விட்டாங்க, ஸோ இதை விட்டு இதை பிரேக் அப்படின்னு காமிக்கணுங்கிறதுக்காக திட்டமிடப்பட்டதா, உண்மையில் நடந்ததா, அல்லது 2வது நாளுக்கு பிறகு கொடுத்துருக்கலாமே? முதல் நாள் முடிந்த உடனே கொடுப்பதற்கான தேவை என்ன நினைக்கிறேன்? முதல் நாள் முடிஞ்சோன்னே ரஜினியோட ரசிகர்கள் இந்த படம் என்ன கலெக்ஷன் எதிர்பார்க்குறாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அதான் சொன்ன மாதிரி அது தேவையில்லாத விஷயம், தயாரிப்பாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்குமே தெரிய வேண்டிய விஷயம். அது வந்து ரசிகருக்கு தெரியப்படுத்தவே வேண்டாம், அவசியமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாபாரம் அப்படி மாறி போச்சு. அதாவது வந்து இந்த மாதிரியெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு ஹைப் பண்ணி காமிச்சாதான் அந்த படம் வந்து அடுத்தடுத்த நாள் கலெக்ட் பண்ணும். இப்போ வந்து கூலி படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா டிவைடட் ரிப்போர்ட் இருக்குது. அதாவது விஜய் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே இந்த படத்தை வந்து சோஷியல் மீடியாவில் திட்டமிட்டு, நான் வந்து விஜய் ரசிகர்கள்னா எல்லாரையும் சொல்லல, விஷமிகள் இருக்காங்க, ஸோ திட்டமிட்டு தாக்குறதுனால இந்த படத்தினுடைய கலெக்ஷன் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து 148 கோடி ரூபா வந்து லியோ வந்து பண்ணியிருக்கு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கலெக்ஷனு. ஸோ அதை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னும் போது ஸோ அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் வந்து சக்ஸஸாக தான் இருக்கோம், படத்தில் டிவைடட் ரிப்போர்ட் வந்தால் கூட எங்களுடைய வசூல் எந்த விதத்துலையும் பாதிக்கலை அப்படிங்கிறாங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம முதல் நாள் வந்து நிச்சயமாக வந்து இந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மொத்தமாகவே நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் நம்பரா அப்படிங்கிறதுல வேணால் வந்து ஒரு டிபேட் இருக்கலாமே தவிர மொத்தமாகவே கலெக்ஷன் பண்ணலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கூலி படத்துக்கு பெரிய ஹைப் இருந்துச்சு. ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,000 திரையரங்களுக்கு மேலே கூலி படமும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஜினியும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார், பெரிய மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய வரவேற்பு உள்ள பெரிய ஆடியன்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ஓப்பனிங் உள்ள ஒரு நடிகர், அதனால் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை வந்து அடுத்த நாள் வசூல் இப்படி இருக்குமா அப்படின்னா அது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 4 நாள் டிக்கெட் புக்கிங் வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா படத்துக்கு போகல, இந்த மாதிரியான டிபேட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. ஆனால் 4 நாள் ஆல்ரெடி புக் ஆனதுனால அந்த வசூல் வந்து நிச்சயமாக ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அந்த 4 நாள் வசூலுக்கு அப்புறம் என்ன பேசுவாங்கன்னா, 2வது நாள் வசூல் என்ன, 3வது நாள் வசூல் என்ன, 1000 கோடியை தொற்றுச்சா, 1000 கோடி தொடுமா, இப்படிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. லியோவை மிஞ்சுமா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. இது தேவையில்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சார் 1000 கோடிக்கான வாய்ப்பு கிடையாது. அது தமிழ் சினிமா படங்கள் வந்து 1000 கோடி எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் பெரிதளவில் இல்லைங்கிற இடத்துக்கு தான் நம்ம வர வேண்டிய தேவை இருக்குது. என்னன்னா இப்போ இந்த ஒரு பெரிய ஹைப், இந்த 1000 கோடி இந்த கான்செப்ட்லாம் யாருக்கிட்ட வருதுன்னா லோகேஷ் கனகராஜுங்கிற ஒருத்தட்ட தான் வருது. காரணம் அவருக்கு முந்தைய படங்கள் ஒரு சூப்பராக கொடுத்துருக்காரு, அதனால் அந்த எதிர்பார்ப்புகள் பெரிதளவில் வருது. இப்போ ஒரு லியோ படமும் இருக்கட்டும், ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சிகள்லாம் சரியாக இல்லை, செகண்ட் ஹாப் சரியாக இல்லை, நெகட்டிவ் விமர்சனங்களை ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வாங்குச்சு. ஸோ கூலி திரைப்படமும் ரஜினி சாரை வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸை தான் வாங்கியிருக்கு. ஆனால் இதோடைய வசூல் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாளே 150 கோடி கிட்ட இருக்குது, வசூல் 600 கோடி 700 கோடியோட பாசிபிள் இருக்குது. அப்போ சரியான கதைக்களம் அமைந்திருந்தால் அந்த 1000 கோடி சாத்தியமா? இரண்டாவதாக இதை தெரியப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்குது. அதாவது என்ன கேட்குறேன்னா, இந்த படம் 1000 கோடி அப்படிங்கிறது அவர் முன்னாடியே இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதை ஒரு வைக்கிறாங்களோ 1000 கோடி ஓவர் ஹைப் ஆகி அதனால் படம் அந்த டவுன் ஆயிருதான்னு கேட்குறேன். இப்போ நம்ம இந்தியன் சினிமா மார்க்கெட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, பாலிவுட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எப்படி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய பிஸ்னஸ் வந்து வைடர் பிஸ்னஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா ஃபுல்லாக கவர் ஆகிற லாங்குவேஜ் வந்து ஹிந்தி. ஸோ அதனுடைய வியாபாரமே பெரிய வியாபாரம். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பல கோடிகள் வந்து போட்டு பணம் எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே அவங்களும் செலவழித்து எடுக்கிறாங்க. 2000 கோடிலாம் ஈஸியாக தட்டிடுது. வேணா வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஹிந்தி மார்க்கெட் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க யார் அப்படின்னா தெலுங்கு மார்க்கெட். தெலுங்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டு. அதே மாதிரி தெலுங்குக்கும் ஆடியன்ஸ் பெரிய லெவலில் இருக்காங்க. தமிழுக்கு ஆடியன்ஸ் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் தமிழ் மார்க்கெட் என்பது வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப சின்ன மார்க்கெட்டு. ஒரு 7 ஏரியா தான் இருக்குது தமிழில். அப்படி இருக்கும்போது அந்த அந்த வியாபாரம் தான் பண்ண முடியும். இன்றைக்கி டிஜிட்டல் வந்திருக்குங்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா வியாபாரம் டிஜிட்டல். சேட்டலைட் வந்திருக்கு, சேட்டலைட் வியாபாரம் இருக்குது. இது இல்லாமல் வேர்ல்டு வைட் வியாபாரம் இருக்குது, பக்கத்து ஸ்டேட் வியாபாரம் இருக்குது. பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா டப்பிங் பண்ணி போடுவாங்க ஒரு படத்தை. இப்போ வந்து அதே டப்பிங் பண்ணாமல் டேரெக்டாகவே ரிலீஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வியாபாரம்னும் போது இந்த லிமிட்டேஷன் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே தான் அது வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. நம்ம வந்து இந்த இப்போ ஒரு தமிழ் படம், அந்த படம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டில் எடுத்தால் ஓடவே ஓடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பல படங்கள் பார்த்திங்கன்னா 3 வருஷம் 3 தீபாவளி கண்ட படங்கள்லாம் இருக்குது. இப்போ சந்திரமுகியெல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்திருக்கு. அந்த காலகட்டங்களிலே பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கில் ஓடி இருக்குது, வசூலை குமிச்சிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற செலவுகள் இருக்குது பார்த்திங்களா, கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு 400-450 கோடி ரூபா செலவழிக்கிறாங்க தமிழ் படத்துக்கே. ஸோ அந்த 400-450 கோடி ரூபா எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த அந்த நீங்கள் நினைக்கிற வசூலை எடுக்க முடியாது. நீங்கள் போட்ட காசே எடுக்க முடியாதுங்கிற சிக்கல் இருக்குது. அப்படியே போட்ட காசை எடுத்துடலாம் அப்படின்னா ஒரு 100-150 கோடி ரூபா ஜாஸ்தி எடுக்கலாம்னா ஒரு 650-700 கோடி ரூபாயை நம்ம தொட முடியுது. ஒரு சில படங்கள் வந்து ஸ்ட்ராங்காக கண்டென்ட் வைஸ் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சுன்னா நிச்சயமாக வந்து அந்த வசூலை நம்ம தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற இயக்குனர்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய நடிகரை பார்த்து கதை சொல்லும்போது அந்த என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து அந்த நடிகரை வச்சு அந்த நடிகருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தணுங்கிறது முதல். இப்போ கூலியே எடுத்துங்களேன், லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஐடென்டிட்டியை வந்து முழுசாக வந்து இதில் காமிச்சிருக்காரு அப்படின்னா இதில் தொலைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் வந்து ரஜினியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் ரஜினியை வந்து எப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு மனக்குழப்பங்களுக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினியோட ஜெயிலர் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்துச்சு. அதில் வந்து ரஜினி ஒரு ஓல்டு கெட்டப், கிட்டத்தட்ட பாருங்களேன் கூலியோட ரஜினியும் ஜெயிலரோட ரஜினியும் பாருங்கள் ரெண்டும் ஒரே கெட்டப்பில் தான் இருப்பாங்க, காஸ்டியூம்லேருந்து எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஷட்டில்டாகவே ரஜினியை காமிச்சா மக்கள் மறுபடியும் பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து குழப்பத்தில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஐடென்டிட்டியை தொலைச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய வெற்றி படமாக வந்து கமலஹாசனை வச்சு விக்ரம் கொடுத்தாரு, அதிரி புதிரியான வெற்றி, அதிரி புதிரியான கலெக்ஷன் பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த மாஸ்டர் அது தரமான படம் தான். லோகேஷே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த லியோ அதிலே பார்த்தீங்கன்னா சில தடுமாற்றங்கள், அதுலேயும் விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர், அவருடைய படத்தில் அதில் சில தடுமாற்றங்கள் சில குழப்பங்கள் அந்த படத்தில் இருந்ததும் லோகேஷ்க்கும் வந்து அந்த விஜய்க்குமே வந்து பார்த்திங்கன்னா சில கருத்து முரண்பாடுகள் இருந்ததுனால படத்தை வந்து லோகேஷ் எதிர்பார்த்த மாதிரி கொண்டு வரல முடியல அப்படின்றாங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்கள் ஒரு நடிகருக்காண்டி தொலைக்கிறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உச்சபட்சத்தில் இருக்கிற நடிகர் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் இவங்களெல்லாம் நம்ம வச்சுக்கலாம், சிவகார்த்திகேயன் இவங்களாம் வச்சுக்கலாம். இவங்க எப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் என்ன கதை பண்ணுறீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரக் மாஃபியா மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்க, ஒரு தங்க கடத்தல் பண்ணுற மாதிரி ஒரு கதை பண்ணுறீங்க. இல்லைன்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கச்சியை கடத்திட்டான், தங்கச்சியை கெடுத்துட்டான், இந்த மாதிரியான ஒரு 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 எப்படி சொல்கிறது டெம்ப்ளேட் கதையை தான் நீங்கள் பண்ணி கொண்டு போகிறீங்களே தவிர இவங்களுக்கு நீங்கள் புதுசாக ஏதாவது யோசித்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்றது வந்து உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸே வராமல் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஃபார்மாக்குள்ளே வரீங்க. இப்போ லோகேஷே எடுத்துங்க, இந்த எப்படி மோனிகா சாங்லாம் இதில் வச்சுருக்காரு, இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காருன்னா பண்ணலை. ஸோ ரஜினி படம் நம்போது அதுக்கான வியாபாரம் இருக்குது. ஸோ இந்த வியாபாரம் பண்ணணும், பேன் இண்டியா ஸ்டார்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இவ்வளோ இருக்குது, இதுக்கு நம்ம முட்டு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த மாதிரி பாடல்கள்லாம் வச்சுருக்காரு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ கண்டென்ட் வைஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும்போது குவாலிட்டியான கண்டென்ட்டு நல்ல கதை வந்து இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை வெற்றி பெற வைக்க முடியும். ஆனால் கண்டென்ட் வந்து நல்லா இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு டெம்ப்ளேட் எந்த படத்துலையும் பாருங்களேன், அந்த ஹீரோ வருவான், 4-5 ஃபைட் பண்ணுவான், 2-3 டான்ஸ் பண்ணுவான், ஆடுவான், 2-3 பஞ்ச் டைலாக் பண்ணுவான், 4-5 பேர் அடிப்பான், ஒரு 100 பேர், அதாவது வந்து ஹீரோ கையில் ஒரு கன் இருக்கும், ஒரு 100 பேர் அவனை சுற்றி வந்து அடிப்பாங்க, எல்லார் கையிலையும் கன் இருக்கும், ஒரு தோட்டா கூட ஹீரோவோட நெஞ்சிலையோ கையிலையோ காலையோ எங்கேயும் பாயவே பாயாது. ஆனால் வந்து அவன் சுடுற எல்லா தோட்டாவுமே எல்லாரையும் அடிச்சு போட்டுரும், எல்லாம் கீழே விழுந்து கிடப்பாங்க, அப்படியே நடந்து போவான், மாசான ஒரு பிஜிஎம் போடுவாங்க. இதே மாதிரி படத்தை நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி தோல்வியை சந்திக்க வேண்டியதான். இப்போ கூலி லியோவோட ஒரு கம்பேரிசன் பண்ணுறாங்க, ஸோ ஜெயிலரோட கம்பேரிசன் பண்ணுறாங்க, இந்த முதல் நாள் 2வது நாள் அந்த வசூல் ரீதியாக கம்பேரிசன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் கேட்குறேன், ஏன்னா இந்த படம் ஒரு அமீர் கான் மாதிரியான ஒரு ஸ்டார் இருக்கும் பொழுது நார்த்தில் நிறைய தேட்டர்கள்லாம் பிடிச்சிருந்தா, ஒருவேளை சரியான காட்சி அமைப்புகள் இருந்திருந்தால் ரொம்ப சுலபமாக அடுத்தடுத்த நாட்களில் வசூலில் வாங்கியிருக்கலாமே, அந்த இடத்துல தான் கோட்டை விட்டுட்டாரா லோகேஷ்? அமீர் கானெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சரியாக பயன்படுத்தலையா? ஏன்னா வரக்கூடிய டிவைடர் ஒப்பீனியன் வந்து பெரும்பாலும் எதற்காக இந்த படத்தில் அமீர் கான் அப்படிங்கிற கேள்வி, ஒரு பிரம்மாண்டம்ங்கிறது ஒரு செயற்கையாக காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு.
முதல்ல வந்து பேன் இண்டியா படம் அப்படிங்கிற புரிதலே வந்து நிறைய பேருக்கு இல்லை. பேன் இண்டியா படம் அப்படின்னா ஒரு படம் அது வந்து வேறு லாங்குவேஜில் டப்பாகி கொடுத்தா கூட இல்லை வேறு லாங்குவேஜில் போட்டால் கூட அது வந்து அந்த இடத்துல ரசிக்கப்படும். அதாவது வந்து தெலுங்கில் பெரிய ஹிட்டு, மலையாளத்தில் பெரிய ஹிட்டு அப்படிங்கிறது தான் வந்து பேன் இண்டியா படமாக நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேன் இண்டியா படங்கிற பேரில் வந்து இன்றைக்கி ரஜினிகாந்தை வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ரஜினிகாந்த் ஒருத்தரே போகுது இந்த படத்துக்கு. ஸோ தேவைப்பட்டால் வந்து ஒரு ஷோபின்னு வச்சுருந்துருக்கலாம், அது கதைக்கு தேவை. சரி, ஒரு முக்கியமான வில்லன் வேணும் அப்படின்னா ஒரு நாகார்ஜுனா வச்சுருந்துருக்கலாம், அதுவும் வந்து கதைக்கு தேவை. ஸோ இது இல்லாமல் இந்த இடத்துல அமீர் கான் எங்கே கொண்டு வரும்? ஸோ நார்த் இந்தியாவில் நீங்கள் பாலிவுட்லேருந்து ஒரு நடிகர் இந்த படத்தில் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்காண்டி ஒரு கதை அமைப்பு, ஒரு காட்சி அமைப்பை நீங்கள் உருவாக்குறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உபேந்திராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து, அதாவது கர்நாடகாவிலேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே சேர்க்குறீங்க. ஸோ அவருக்காண்டி ஒரு காட்சியை வந்து இங்கே திணிச்சு வந்து நீங்கள் கதையை வந்து எப்படி சொல்கிறது, வலுக்கட்டாயமாக நகர்த்த பார்க்குறீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அது பிரச்சனைகளுக்கு உள்ளாகத்தான் செய்யும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பேன் இண்டியா படம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்ததுலேருந்தே பாருங்களேன் எல்லா பக்கமும் சிக்கல். இப்போ நம்ம தமிழ் நடிகர்களே எடுத்துங்களேன், சுஹாசினியே எடுத்துங்க. பொன்னியின் செல்வம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ரீஜனல் லாங்குவேஜ், நம்ம தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு கதை, கல்கி எழுதின ஒரு கதை. அதில் வந்து தெலுங்கில் போய் அவங்க டப்பிங் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுஹாசினி இது உங்கள் படம் அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது பொருந்துமா? பப்ளிசிட்டி நீங்கள் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல, பப்ளிசிட்டி மஸ்ட்டு, அதுலேயும் நான் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த பப்ளிசிட்டியை வந்து நீங்கள் தரமாக பண்ணுங்கள். இப்போ அதெல்லாம் வந்து ட்ரால் ஆக ஆரம்பிச்சிச்சு. பல நடிகர்கள் பாருங்களேன், தமிழ் நடிகர்கள், அதாவது வந்து வெளி மாநிலத்துக்கு போகும்போது அங்கே தெலுங்கில் பேசுகிறது, கன்னடத்தில் பேசுகிறது, அதாவது அவங்க வந்து வணக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஹிந்தி நடிகர் கூட வந்து வணக்கம்னு தெரிஞ்சு வச்சுட்டு பேசுவாங்க. அதுக்கு மேலே தெலுங்குலேயே பேச விரும்புகிறாங்க. நான் உன்னோட ஆள்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஃபேக்காக பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு மக்கள் வந்து எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து படம் எடுக்கணும். பேன் இண்டியா அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு போகும்போது அது வந்து பல ப்ரெஷர்ஸை கொடுக்கறதுனால நல்ல கண்டென்ட் வராமல் போயிடுது. இப்போ நீங்கள் இந்த கூலியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அமீர் கான்லாம் பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து உபேந்திராவும் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஃபிகல்ட்டி, இந்த ப்ரெஷர் வந்து ஒரு டேரக்டருக்கு வந்துடுது ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணும்போது. இல்லை சார், இப்போ ஏன்னா ஆல்ரெடி சமூக வலைதளங்களில் விஜய் விசேஷ ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஒரு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது தவிர்க்கணும், இந்த காக்காக்களுக்கு சண்டைலாம் தவிர்க்கணுங்கிறது தான் எல்லாருடைய ஒப்பீனியனுமே. ஏன்னா சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும், தமிழ் சினிமாவை வந்து மற்ற ரசிகர்கள் ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கூடாதுங்கும் பொழுது அதற்கான வழிகளை இவங்களே ஏற்படுத்தி தர்றாங்க. ஸோ அப்படி தான் இப்போ இந்த படத்தை வந்து பேன் இண்டியா ஸ்டார்ஸ்ட்டை மஸ்ட்டு போடணுங்கிற மாதிரி போட்டு இவ்வளோ ஸ்டார்ஸை போட்டு 2.5 கோடி தானே நீங்கள் அதிகமாக எடுத்திருக்கீங்க அப்படின்னு இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அமீர் கான்லாம் எதுக்கு, அமீர் கானோட இன்ட்ரோ வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கும், பாலைவனத்தில் எதுக்கு அவங்க போனாங்கன்னு தெரியாது, கதைக்கு கனெக்டே ஆகாது. உபேந்திரா வந்து ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சிருப்பாங்க, எதுக்கு அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியாது, திடீர்னு அவர் ஏன் வரணும்னு தெரியாது. இப்படி பொருந்தாத காட்சி அமைப்புகள் பல, கிட்டத்தட்ட ஒரு பட்டியலிட்டு ஒரு பல விஷயங்கள் ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இல்லை, அதான் சொல்கிறேன்ல, பொருந்தாத காட்சி அமைப்புகள் வந்து நிறைய இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து போடுறீங்க. ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அமீர் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், கிட்டத்தட்ட 20 கோடி சம்பளம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் உபேந்திராவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நீங்கள் நாகார்ஜுனா அவர் வில்லன் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், நீங்கள் ஷோபினுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா சுதிகாசன் இருக்காங்க, அப்புறம் சத்யராஜ் இருக்கார். ஸோ முக்கியமான நடிகர்களே ஒரு 7-8 நடிகர்கள் இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே ரஜினிகாந்த் வந்து இது வந்து ரஜினிகாந்த் படம், ரஜினி இருந்தாலே போதும். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுன்னு பாட்டே அந்த காலத்தில் பாடியிருக்காங்க. அவரை வச்சே படம் எடுக்கலாமே. இதுக்கு முன்னாடி வந்த ரஜினி படங்கள்லாம் வந்து பேன் இண்டியா படங்களாக வந்துட்டு இருந்துச்சா? இப்போ வந்து போக்கிரி ராஜாலேருந்து முரட்டு காலையிலேருந்து இன்னும் பல படங்கள் வந்துச்சு. இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பாஷா அதிரி புதிரியான வெற்றி படம் ரஜினி படம், அது பேன் இண்டியா ஸ்டாராக வந்துச்சா? இல்லை சார், அவங்க விரும்புகிறாங்களே. இப்போ ரஜினி சார் தான் கேட்டாருங்கிறத இதெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இது அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறதை விட நடிகர்கள் வந்து இன்னைக்கு சம்பளத்தை வந்து கண்மூடித்தனமாக வந்து பல மடங்கு ஏற்றிட்டாங்க. ஸோ நடிகர்களுக்கே பெரிய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. இயக்குநர்களும் பெரிய இயக்குநர்களை கொண்டு வந்து அந்த நடிகர்களோட கோர்க்கும் போது இயக்குநர்களுக்கு பெரிய சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு. பெரிய கேமராமேன் வேணும், பெரிய எப்படி சொல்கிறது, ஆக்ஷன் கோரியோகிராஃபர் வேணும், டான்ஸ் கோரியோகிராஃபர் வேணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோயின் வேணும். மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த பேன் ஸ்டார் அது இது எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பெருசு பண்ணுறீங்க. நீங்கள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுங்கன்றேன் நான். நடிகர்கள் 200 கோடி 300 கோடி வாங்குற இடத்துல நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ரீசனபிளான சம்பளம் வாங்குங்க. அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நீங்கள் நடிச்சிங்கன்னா இயக்குநர்கள்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கம்மியாக சம்பளம் வாங்கும்போது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்மியாகும். அப்போது உங்களுக்கு இந்த பேன் இண்டியா ப்ரெஷர்லாம் கிடையாது. நீங்கள் நான் சிம்பிளாக சொல்ல சார், 200 கோடி ரூபாயில் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ரிச்சாக எடுக்கலாம்.
ஓகேவா? அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அது 400 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுங்களேன், 200 கோடி ரூபா லாபம் வரட்டுமே, டிஸ்ட்ரிபியூட்டர் சந்தோஷமாக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கட்டுமே. நீங்கள் ஏன் வந்து ஒரு 500 கோடி ரூபாய்க்கு அந்த ப்ரொடக்ஷனை கொண்டு போகிறீங்க? அது ஏன் வந்து அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தாட் ப்ராசஸை ரொம்ப பெருசாக்கி பிஸ்னஸ்க்காண்டி பல விஷயங்களை உள்ளே திணிச்சு அது வியாபாரம் ஆகி அதுக்கப்புறம் ஓடாமல் போய் பல நேரங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பாருங்கள் எக்கச்சக்கமான சிக்கலில் மாட்டுறாங்க. எத்தனையோ படங்கள் நம்ம இந்தியன் 2லாம் எடுத்துங்களேன், அது வந்து கண்டென்ட் வந்து வீக்காக இருந்ததுனால இந்தியன் 2 ஓடல. இதே இந்தியன் 1, அதாவது இந்தியன் எப்படி ஓடிச்சு, பிரமாதமாக ஓடிச்சா இல்லையா? கேம் சேஞ்சர் சங்கர் எடுத்தார், போச்சா, ஃபெயிலியர் ஆச்சா? அதே மாதிரி விடாமுயற்சி என்ன காரணம்? ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும்போது அதுக்கான ப்ரெஷர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அது இல்லாமல் நல்ல கண்டென்ட் ஒன்றுமே இல்லை சார். சிம்பிளாக சொல்கிறேன் சார், லப்பர் பந்துங்கிற படம் ஓடுது, அதில் வந்து கதை இருக்கிறதுனால ஓடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்த தலைவன் தலைவி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குங்கிறாங்க. ஸோ அது ஏன் ஓடுது? ஒரு விஜய் சேதுபதியோட படம், அந்த படம் ஏன் ஓடுது? ஸோ அதில் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து குட் நைட் ஒரு கண்டென்ட் இருக்குது, நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த கண்டென்ட்டோட படங்கள் எடுங்களேன். இப்போ நீங்கள் ஆடியன்ஸு நீங்கள் பெரிய நடிகரை வச்சு நல்ல படமே எடுங்க, தப்பு கிடையாது. அது நீங்கள் பேன் இண்டியா சார் அதுன்னு சொல்லி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏற்றி அந்த ப்ரெஷர்னால ஒரு வியாபாரம் பண்ணி அந்த படம் ஓடுமா ஓடாதான் டென்ஷன் ஆகி வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் என்ன ஆகும்? ஒரு படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா போச்சு. அந்த மாதிரி ஒரு சிக்கல் கொண்டு போகாதுன்னு தான் சொல்கிறேன். இல்லை சார், இப்போ நான் வந்து கூலி படத்தில் லாஜிக் இல்லாத கதையமைப்புகள் கிட்டத்தட்ட ஒரு காட்சியாக இந்தந்த காட்சி இப்போ லாஜிக் இல்லாத கதையமைப்புகள் தான் நம்ம பதில் சொன்னேன். என்ன அப்படின்னா, இருங்க கேளுங்க, என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதான் ஒரு இத்தனை பேர் வைக்கணுங்க இந்த படத்துக்குள்ளே. நீங்கள் அமீர் கானே வைக்கணும் கூலி, நான் சொல்கிறேன். அமீர் கானே வைக்கணும், நீங்கள் நாகார்ஜுனா வைக்கணும், நீங்கள் ஷோபினே வைக்கணும், நீங்கள் சத்யராஜ் வைக்கணும், ஸ்ருதிஹாசன் வைக்கணும், நீங்கள் வந்து இன்னொரு நடிகர் யாரும் உபேந்திரா, இவங்க எல்லாரையும் வைக்கணும். இதுக்கு நடுவில் ரஜினிகாந்த் வேறு இருக்கார். ஸோ இத்தனை பேரையும் வைக்கணும் போது இவங்கெல்லாம் வந்து வேறு மாநிலத்துலேருந்து இந்த கதைக்குள்ளே தேவைப்படாதவங்க. ஸோ நீங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல இது இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இதை எப்படின்னா இதுக்கு பேர் தான் குக்டப் ஸ்டோரி. குக்டப் ஸ்டோரினா என்னென்னா, ஒரு சமையல் பண்ணும்போது கொஞ்சம் பார்ப்பாங்க, இது கொஞ்சம் புளி பத்தலை, கொஞ்சம் உப்பு பத்தலை, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மிளகாப்பொடி பத்தலை அப்படின்னு சொல்லி சேர்த்து பண்ணுறது. அப்படி சேர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அது வந்து ஒரு சில நேரங்களில் ஓகே ஒர்க் அவுட் ஆயிரும், ஒரு சில நேரங்களில் பெரிய லெவலில் நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ பல படங்கள் வந்து தோல்விக்காரனா அந்த மாதிரி தான். இந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, இந்த படத்தில் வந்து இத்தனை பேர் தேர்ந்திருக்காங்க, லாஜிக் இல்லைன்னா இந்த கதைக்கு தேவையில்லாதவங்களாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது லாஜிக் எப்படி வரும்? இந்த படத்தில் வந்து லாஜிக் இல்லாத காட்சிகள்னு எடுத்தால் ஒரு காட்சியாக பிரிக்கலாம். அதற்கு காரணம் ஒரு ஸ்டாருக்கு இம்பார்ட்டன்ட் தரணும்னு சில நேரங்களில் தவற விட்டுருக்காங்க. ஆனால் படத்துடைய மைய கருவே தவறாக போயிருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் சேரை வச்சு தான் நகருதுன்னா அந்த கதைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் சேருக்குமே நிறைய இடங்களில் பொருந்தவே இல்லை. ஒட்டுமொத்த கதையும் வீக்காக இருக்குது. ரஜினி சாருக்காக பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதே லோகேஷ் கனகராஜ் ஒரு கைதி கொடுத்தாரு, ஒரு மாநகரம் கொடுத்தாரு. அவருடைய ஃப்ரீடம் மைண்ட்குள்ளே இருக்கும்பொழுது எந்த ஸ்டார்ஸ் தேவைப்பட்டாங்களோ ஒரு பவுண்டரியில் ஒரு நல்ல லீனாக ஒரு கதை அழகாக பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அந்த லோகேஷ் கனகராஜை நீங்கள் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணுங்கள், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுங்கள், இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கணுங்கிற ஒரு இடத்துல திணிக்கும் போது தான் கதையிலே கோட்டை விடுறாரா லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற கேள்வி தான். என்ன காரணம்னா இவர் இதே மாதிரி படங்கள் கொடுத்தவர். ஸோ இதை விட நீங்கள் பெருசாக கொடுங்க, அவங்கள தூக்கி போடுங்க, இவங்களை தூக்கி போடுங்கன்னு ப்ரொடக்ஷன் தரப்பில் இருந்தும் முக்கிய நடிகர்கள், அது விஜயா இருக்கட்டும் அல்லது ரஜினியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்க தர அழுத்தத்தால் லோகேஷ் தவற விடுறாரா அல்லது லோகேஷே தவற விட்டு இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாரா அப்படிங்கிறது கேட்குறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் வந்து இன்னைக்கு வந்து மோஸ்ட், அதாவது வந்து இளைஞர்கள்ட்ட நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது, லோகேஷ்ட பெரிய வரவேற்பு இருக்குது, நல்ல ஒரு படம் கொடுப்பார் லோகேஷ்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இந்த கூலியே நீங்கள் எடுத்துகிட்டு நம்ம பேசினா கூட இது வந்து லோகேஷ்க்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி. இவ்வளோ ரூபா, அதாவது வந்து கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா கிட்ட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை ப்ரொடக்ஷன் கம்பெனி முதல்ல லாபம் எடுக்கணுமே, அதுக்கப்புறம் அவங்க விற்கிற லாபத்தோடு விற்கிறாங்க. அவங்க அந்த லாபத்தை விற்கும் போது அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கணுமே, இது வந்து இத்தனை கோடி கலெக்ட் பண்ணுமே, அத்தனை கோடி கலெக்ட் பண்ணு, இந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் கதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும். அதாவது லாஜிக்கே இல்லாமல் மேஜிக் பண்ண எத்தனை படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், எத்தனை படங்களில் எத்தனையோ லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்திருக்கு, எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் வந்து படம் நல்லாயிருக்கும். நீங்கள் லாஜிக்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து பெருசாக பார்க்குறது இல்லை சார். நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, அந்த லாஜிக் நல்லா இல்லை, இந்த படம் நல்லா இல்லை, அந்த லாஜிக் நல்லா இல்லை, அந்த படம் நல்லா இல்லை அப்படிலாம் கிடையாது. இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்குறான்னா அவனை என்டர்டெயின் பண்ணுறீங்களா, அங்கே ஒரு மேஜிக் இருக்கா, அவன் வந்து பார்த்துட்டு ஓகே சூப்பர்பா அப்படின்ட்டு போயிடுவான், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் போய் படுத்துக்கிட்டு லாஜிக் நல்லா இல்லை, அது வந்து விவாதம் பண்ணுற ஒரு கூட்டம் இருக்காங்க, அது நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கு பொருந்தும், எல்லாருக்கும் அது பொருந்தாது. ஸோ அதெல்லாம் வந்து பொதுமக்கள் ஒரு கிராமத்தில் இருக்கவன் ஒரு கூலி தொழிலாளி பெரிய லாஜிக் பார்ப்பானா அப்படின்னா பார்க்க மாட்டான், அவன் மேஜிக் பார்ப்பான். நம்ம ஹீரோ எப்படி நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரா, 2 பாட்டு பாடினாரா, 2 பஞ்ச் டைலாக் பண்ணாரா அப்படின்னு நினைப்பான். இப்போ ரஜினியே எடுத்துக்க, இந்த நம்ம கூலி படத்திலே இருக்கு, அதான் நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ரஜினி சொன்னார் இல்லையா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஏதாவது டைலாக் இருக்கா?
ரஜினிக்கான டயலாக் இருக்கா, மேஷப்ஸ் இருக்கா, எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ரஜினியை வந்து ஜெயிலர் படம் வெற்றி அடைஞ்சதுனால ஜெயிலர் மாதிரியே காமிச்சா போகுதுன்னு நினச்சி ரஜினி சொன்னாரா, இல்லை லோகேஷே அப்படி நினச்சாரா அப்படின்னு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து லோகேஷ் வந்து இந்த படத்தை இயக்குனாரா, இல்லை வந்து நெல்சன் இயக்குனாரான்றது சந்தேகமாக இருக்குது. நிச்சயமாக சார். ஐ மீன் நீங்கள் ஏன் அந்த லாஜிக் கேட்டேன் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் சமீப நேரத்தில் மோஸ்ட் வாண்டட் டேரக்டராக மாறினது காரணமே அவருடைய திரைப்படத்துடைய கதையில் அவர் நிறைய டீகோட் விஷயத்தையும் ஒரு புதுமையான விஷயங்களை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதனால் ரசிகர்கள் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்பு கொடுத்ததை விட கீழே ஒரு கதை கொடுக்கும் பொழுது ரசிகர்களே அதில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. கதை ரீதியாக அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனிவேஸ் ரஜினி சார் ஒரு சிறப்பாக காமிச்சு ஒரு 4 வசனங்கள் பஞ்ச் டைலாக் வச்சிருந்துருக்கலாம், அதுலேயும் கோட்டை விட்டு கேஷுவலாக நீங்கள் ரஜினி இப்போ டிஏஎஸ்கோ டிஸ்கோ அந்த பாட்டு இருக்கு, தங்க மகன் பாட்டு, அந்த மாதிரி ரஜினியை வச்சு கலக்கெல்லாம் ஆட விட்டுட்டு பாட விட்டுட்டு நடக்க விட்டு தலையை கோது விட்டு ஒரு சிகரெட்டு தூக்கி போட்டு விட்டு அப்படி இப்படி பண்ணிங்கனாலே ஓடி இருக்கும் படம். அதான் சார், நிறைய இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், அந்த இடங்கள்லாம் தவற விட்டுட்டாங்கும்போது அது விமர்சனமாக மாறுது. எனிவேஸ் இந்த வசூல் ரீதியாக ஒரு சண்டைகளை ஆல்ரெடி ட்ரைலர் வந்த பொழுதே இந்த காக்கா சவுண்டை தேவையில்லாமல் வச்சு ஒரு சண்டையை உண்டு பண்ணாங்க. அது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா சவுண்டே கிடையாது, அந்த காட்சி இருக்குது, ஆனால் அந்த பறவை சவுண்டே இல்லை. அது ஏன் அப்படி பண்ணாங்க? அதான் சார், இந்த மாதிரியான ஒரு சண்டைகளை உண்டு செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ப்ரொடக்ஷன் நிறுவனங்கள். அது முடிவுக்கு வருதான்னு பொறுத்துன்னு பார்ப்போம். அது வராது நிச்சயமாக. 2வது நாள் கலெக்ஷன் நேரம் லோடாக இருக்கும். அதை நாளைய தினம் பேசுவோம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். மறுபடியும் 2வது நாள் கலெக்ஷனா? சரி பேசுவோம். நன்றி.